அக்கேஷனல் பிளேஸ் தான். டீ ஷாப் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸஸா இருக்கு. ரைட், இந்த டீ ஷாப்போட இன்னோவேஷன் டீ தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆர்டினரி டீ தான் இல்லையா, அதுல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன்லாம் உங்களுக்கு கிடையாது, அதுல ஒரு பெரிய இன்னோவேஷன் கிடையாது. பட் இன்னைக்கு டீ ஷாப்ஸ்ல இன்னைக்கு எப்படி இருக்கு, மாடர்ன் டீ ஷாப்ஸ். ஸோ ஒன்ஸ் அப்பான் இந்த 1980s ஒரு டீ ஷாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டு ஒரு கூரை போட்டிருப்பாங்க, ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க, டீ ஆச்சு கொடுப்பாரு, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், பருக்கி ரொட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், பண்ணு இருக்கும் மேக்ஸிமம். இதான் வந்து டீக்கு சைடிஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீ ஷாப்பு இயர்லியரா என்ன ஆகுதுன்னா, இயர்லியரா என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் இன்னோவேஷன் பட் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இங்கே எதுவும் நியூ டெக்னாலஜியில் ஒன்றும் கிடையாது. அதே பைலர், அதே ஹாட் வாட்டர், அதே டீ தூள், அதே சுகர், இதுதான். வேற ஏதாவது நியூ எதாவது ஆட் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆட் பண்ணலாம், ஏலக்காய் பண்ணுவாங்க, அடுத்தது ஜிஞ்சர், அடுத்தது லெமன், இந்த மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பட் இதோட பிசினஸ் லெவல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கார்ப்பரேட் கம்பெனிஸ் இன்னைக்கு டீ ஷாப்பை ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு, டீ ஷாப் டெவலப்பர். சரிங்களா? ஸோ அதோட பிக்சரைசிங் தான் காட்டுறேன் பாருங்க. 1980s ஓட டீ ஸ்டால் இது, நெக்ஸ்ட் 1990s ஓட டீ ஸ்டால் இது, நெக்ஸ்ட் 2000 ஓட டீ ஸ்டால் இது. அதாவது ஒவ்வொரு இயருக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷனா இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் இது இப்போ மாடர்ன் டீ ஸ்டாலோட உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன். ஸோ டீ ஸ்டால் அப்படின்னா நம்ம ஒரு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய டீ ஸ்டாலுக்கு என்ன இருக்குது, டோட்டலா டிஃபரன்ஸ். தட் இஸ் ஒன். ரைட், நெக்ஸ்ட் ஸோ மாடர்ன் டீ ஸ்டால் பாருங்க. இப்போ டெக்கரேஷனா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் இருந்தா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த டீ ஸ்டாலுக்கு போறோம். இன்னைக்கு யங் ஜெனரேஷனோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. ஸோ பிசினஸ் பாருங்க, சக்சஸ்ஃபுல் டீ பிரான்சிஸ் யூனோட பிசினஸ் எவ்வளோ, 2.99. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டீ ஷாப் வந்து பிரான்சிஸ் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, டீ ஷாப் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதான் சொல்றது டீ ஹவுஸ். சரிங்களா? அப்புறம் என்னது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் டீ பிரேக். சரிங்களா? இன்னைக்கு டீ ஷாப் அந்த அளவுக்கு என்ன இருக்கு, டெவலப் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் இன்னோவேஷன். இது எது மட்டும் தான் இன்னோவேஷன் ஆயிருக்குது. ஆமா, அவ்வளவுதான். இன்டீரியர் டெக்கரேஷன், மாடர்னைசேஷன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் என்னது, சலூன். இன்னைக்கு சலூன்ல கார்ப்பரேட் கம்பெனி என்டர் ஆயிட்டான் சலூன். ஸோ ஃபர்ஸ்ட் சலூன் எப்படி இருந்துச்சு பாருங்க, ஒரு பெஞ்ச், ஒரு ஸ்டூல், ஒரு வுடன் சேர் போட்டிருப்பாங்க, அந்த கிளாத் பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் ஒரு சலூன், ஆர்டினரி சலூன். அடுத்து பாருங்க, அடுத்து டெவலப் ஆகுது. எப்படி டெவலப் ஆகுது, அந்த ரோலிங் சேர் போட்டு அடுத்து டெவலப் ஆகுது. அடுத்து என்ன பண்றான், இன்னொரு வாங்குறாங்க, அந்த சோஃபா தெரியுதா, அந்த சேருக்கு மேல விசிட்டர்ஸ் உட்கார்றதுக்கு சோஃபா போடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கிளாஸ், ஏசி போட்டாங்க. நீங்க ஏசி இல்லாத சலூன் கிடையாது. சலூன்ல ஏசி இல்லைன்னா நம்ம போக மாட்டேங்கிறோம். சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பாருங்க. ஒரு சலூன் ஷாப்புக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் இன்னைக்கு ஹை லெவல்ல போயிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் புக்ஸ் வச்ச சலூன் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பியூட்டிஷியன் சலூன் வந்துருச்சு. நீங்க சலூன் ஷாப்புக்கு போனா நாட் ஹேர் கட். ஸோ ரோட் ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபேஸ் வாஷ், ஃபேஷியல் பண்றாங்க, ஹேர் வாஷ் பண்றாங்க, ஹேர் கலரிங் பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இங்க அதேதான். ஸோ டிஃபரன்ஸ் அவன் என்ன பண்றாரு, இப்போ ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, யூனிஃபார்ம். ஹேர் கட் பண்றவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு யூனிஃபார்ம்ல இருக்கிறார். சரிங்களா? நீங்க அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிட்டு. தட் இஸ் தி மாடர்னைசேஷன். இட்ஸ் நாட் இன்னோவேஷன். அதே சிசர், அதே இதுதான், கோம் தான், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் என்ன இருக்குது, மாடர்னைசேஷன். இட்ஸ் நாட் இன்னோவேஷன். பட் பிசினஸ் நம்ம எப்படி நம்ம எடுத்து போறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்றோம், தூசி தட்டி எடுத்து வெளியே கொண்டு வந்தோம்னா இட்ஸ் a நியூ பிசினஸ். தட் இஸ் இன்னோவேஷன். அவ்வளவுதான். இன்னோவேஷன் இஸ் a நியூ ஐடியா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, யார் வந்தாங்க பாருங்க, ஹேர் கட். நீங்க ஜென்ஸோட காம்படிட்டரா யார் தான், வேற யாரும் கிடையாது. ஜென்ஸ் நீங்க ஹேர் கட் பண்றது போய் வேற வந்துட்டாங்கப்பா. ஆமா, பஸ் டிரைவர் யார் இருக்கா, ஆமா, ஆட்டோ டிரைவர் வந்துட்டாங்க, லாரி டிரைவர் வந்துட்டாங்க, எல்லாத்துலயும் காம்படிட்டர் அவங்க வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப ஒரு என்ன பண்ணணும், நம்ம ஒரு விஜிலண்டா இருக்கும். நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பண்ணிட்டே இருக்கணும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம மேலே வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்தாலும். சரிங்களா? அவ்வளோதான். தட் இஸ் சலூன். இப்போ நீங்கள் டீ ஷாப்பு, சலூன் இதெல்லாம் இருக்காரு நம்ம கொண்டு வரோம். பிக்சரைசிங் தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச டே டு டே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஷாப்புக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைண்ட் செட். இந்த டீ ஷாப் இப்படி தான் இருக்கணும், அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் இந்த டீ ஷாப்புக்குள்ள நம்ம போறோம். டீயோட கண்டென்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். 3 ரோசஸ் டீ தூள் பேக்ல போட்டு கொடுக்குறான். அதுல அந்த பேக்கிங்ல எந்த டீ தூளை போட்டு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம், டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். அதுல தான் டிஃபரன்சியேஷன் இருக்கா. 3 ரோசஸ் டீ தூளை வாங்கி நம்ம டீ சாப்பிட்டோம்னா டேஸ்ட் மாறும் சார் நம்மளால சொல்ல முடியுமா? இதுதான் பிராண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிராண்டை நாம கிரியேட் பண்ணோம். ஒன்ஸ் அப்பான் a டைம்ல இதுக்கெல்லாம் பிராண்டே கிடையாது. பட் இப்ப டீ ஷாப்புக்கு என்ன இருக்கு, பிராண்ட் இருக்கு. டீ பாய் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கு, பிராண்ட். அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா என்ன பண்றோம், டு ஸ்டார்ட் பிரான்ச்சஸ் ஆர் பிரான்ச்சஸ். அதே போல சலூனுக்கு என்ன பண்றாங்க, பிராண்ட் நேம் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க நம்ம காலேஜ் சுத்தி எத்தனை சலூன் இருக்குன்னு போய் பாருங்க, எத்தனை ஏசி சலூன் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப என்னது காம்போ, ஒரு சலூன்ல ஜென்ஸ் சலூன் மட்டும் கிடையாதுப்பா. இப்ப என்னது ஃபேமிலி சலூனே, இப்ப ஃபேமிலி ஹோட்டல் மாதிரி இப்ப ஃபேமிலி சலூன் வந்துருச்சு. ஃபாதர் மதர் சைல்டு எல்லாரும் போலாம். காம்போ ஆஃபர். That is the new thing. It's not innovation. New ideas. So idea generate பண்றது அவன் எதுல ஜெனரேட் பண்றான், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சோ அந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம எப்படி நாம நியூவா ஒண்ணா எடுத்து வரலாம், அதுல நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சோ இதுதான் விஷயம். அப்ப நம்ம திங்க் பண்ணோம், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எஜுகேஷனுக்கு அது எந்த அளவுக்கு அந்த அந்த பார்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும், அது எந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு அது ரிலேட் பண்ண முடியும், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதியில விட்டுருவோம். காஃபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னென்ன காஃபிலாம் வெரைட்டி இருக்கு தெரியும். நீங்க தில்லைநகர்ல போட்டீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் பார்த்துருக்கீங்களா? தில்லைநகர் உள்ள போன லெஃப்ட் சைடு ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ஏசி காஃபி ஷாப். அந்த ஒரு காஃபியோட ரேட்டு மினிமமே 200 rupees. ஒரு காஃபியோட மினிமம் ஸ்டார்டிங் ரேட் 200 rupees. யோசிச்சு நம்ம ஒரு காஃபி குடிச்சு 20 ரூபாய் கொடுக்கலாம் மேக்ஸிமம். ஆனா ஒரு காஃபியோட மினிமம் ரேட் 200 rupees. அது என்ன அவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. பட் அங்கேயும் கஸ்டமர் போறாங்க, அதே கன்சியூம் பண்றாங்க, அங்கேயும் சேல் ஆகுது இந்த ஷாப். இன்னொரு ப்ராடக்ட் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் டயர் இல்லைங்களா? சைக்கிள் டயரு, கார் டயரு, டூ வீலர் டயரு. அதுல என்ன பெரிய இன்னோவேஷன் இருக்கு, டயர்ல இன்னோவேஷன் இருக்கு. ஆனா டயருக்கு பேட்டன்ஸ் காப்பிரைட் வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு நான் இன்னோவேஷன் நம்ம கொடுத்தா தான் என்ன பண்ணுவான், டன்லாப் எம்ஆர்எஃப் நீங்க பொசிஷன் இல்லையா? டிரைவர்லாம் பாருங்க விடிய கண் முடிச்சு ஓடிட்டே இருக்கும், வண்டி பார்த்துக்குவான், வண்டியை கிளீன் பண்ணுவான், வண்டியை தொடர்ந்து அதே வேலையை அவன் படிப்பு வச்சிருந்தாலும். எஜுகேஷன் இஸ் an asset. அதை வந்து கரெக்டா எடுக்கணும். பிசினஸ் ஒன் ஆஃப் த லைஃப் தான். எஜுகேஷன் தேவை, அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு எஜுகேஷன் தேவை. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பிராண்ட் கொண்டாட கன்வெர்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ். நாராயணமூர்த்தி அவர் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டு தான் பண்ணாங்க. நாராயணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு இதே தெரிஞ்சுட்டு ஐடிங்கிற ஃபீல்டே வந்துருக்காரு. அது ஆரம்பிச்சதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஐடி பார்க்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இந்தியாவிலே உட்கார வச்சு இங்க வந்து நினைச்சிட்டு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு நாராயணமூர்த்தி. அந்த மாதிரி நீங்க தான் என்ன பண்ணணும், 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, சிம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நீங்க பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு நிறைய கம்பெனில நிறைய ஷாப்ல வந்து அது கிடையாது. போய் நீங்க என்ன பண்ணலாம், என் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் சொல்லுவேன், நீங்க போய் பாரு ஷாப்ல பாரு, அவன் கம்ப்யூட்டர் இல்லாம இருக்கானா, அவன் கம்ப்யூட்டர் நாலேஜ் பத்தி சொல்லி கொடுத்து கம்ப்யூட்டர் பில் ஒன்று போடுறது சொல்லி
நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போங்க, அந்த ஸ்கூல்ல டேட்டா பேஸே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு வேலைக்கு போடுங்க. அவர் ரெஜிஸ்டர் பண்ணி அடிச்சா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வரும். நான் இல்லைனா பாலாட்ட சொல்லி பாலா பண்ணுவான். அவன் ஆல்ரெடி 10 வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு போனாலும் அவன் நம்பர் அடிச்சா போதும். பாலாட்ட மட்டும் கூட வேலையை கொடுக்காது. போட்டோ எவ்வளோ ஸ்கூல்ஸுக்கு அந்த மாதிரி டேட்டா பேஸ் இல்லாமல், காலேஜஸ் இன்னும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்ல ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்று அந்த ப்ராஜெக்ட் வரும். 4 பேர் சேர்த்து செஞ்சீங்கன்னா இதான் தெரியல. அப்போ குடும்பம் உங்களுக்கு அவனே உங்களை ப்ரொமோட் பண்ணுவான். என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு போய் இந்த கை செய்யுங்க. அதுதான் டெவலப். தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். நம்ம வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு எல்லாம் இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் காம்படிட்டிவ். ஒருத்தருக்கு 1000 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் 1:1000. எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்குது, எல்லாமே படிச்சிருக்காரு. ஆனால் யாரும் என்ன பண்ணுறது? இன்டர்வியூ வந்து அதான் கொஞ்சம் பெரிய காரணம். அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னா ஏன் கண்ட்ரி இவ்வளோ தூரம், கண்ட்ரி அவ்வளோ தூரம் இருக்குது, சைனா ஏன் அவ்வளோ இருக்குன்னா எல்லாமே எஜுகேஷன்லேயே இனோவேஷன் ஹேண்டில் பண்ணணும். படிக்கும் போது என்ன புதுசாக ஒன்று செய்ய ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை எல்லாத்தையும் முன்னாடி வச்சுருக்காங்க. புரியுதுல்ல? ஃபாரின்காரன் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இதையும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், பேன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்தியாவில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஜப்பானில் டோட்டலாக செல்ஃபோனை எடுக்கக்கூடாதுங்க. சைனா அதே தான். இந்தியாவில் ஏதாவது ஒரு மொபைல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது சைனாவிலும் ஜப்பானிலும் தான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாலேஜபிள் பர்சன்ஸ் அதிகம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சோம் நம்ம எங்கேயோ போயிடும். நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு கூகுளோட சிஇஓ யாரு இல்லை பெரிய பெரிய, ஏன்னா நாலேஜ் வேற மாதிரி போனால் போனால் சைன் பண்ணிட்டாங்க. வச்சு பாருங்க, நம்மளோட யார் அவ்வளோதான், நம்மளுடைய ஜி இங்கே அந்த அளவுக்கு இருக்கா, நம்மளால இருக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஏன் நமக்கு ஏன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்மார்ட் ஐடியா இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்னோவேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் மெமரி நமக்குலாம் பயங்கர மெகாபைட்ஸ்ல இருக்குது மெமரி. தெரியுமா? என்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ஆல்ரெடி சொன்னதான் நினைக்கிறேன். ரைட், இதுதான் பரவாயில்ல. ஏதாவது ஒரு சாங் எப்போது நீங்கள் கேட்டுருக்கீங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது டக்குனு சாங் இருந்தால் அந்த லைன் மட்டும் போகும். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. இதுவும் முடியாது. எப்படி சொல்லி கிளாஸ் பிறகாதுக்கு முன்னாடி வந்த படத்தோட ஹீரோ யாருன்னா சொல்லுங்க. அந்த படத்தோட ஹீரோ படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன டக்குன்னு சொல்லி எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. 2.5 hours ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 5 minutesல நீ என்ன பண்ணுவேன்? கன்க்ளூட் பண்ணி அழகாக சொல்லிட்டு போயிட்டேன். கன்க்ளூஷன் படம் எப்போ டேட்டா ப்ராசஸ் நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் வைக்க வேண்டிய இடத்துல அந்த நாலேஜ் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வைக்கணுமோ அங்கே வச்சா நம்ம சூப்பராக இருக்கும். படத்தை கன்க்ளூட் பண்ணுறத சப்ஜெக்ட் ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம். ஒரு புக் எடுத்து படிக்கிறேன், முடிச்சுடுறேன், தூக்கி போடுறேன், இதாண்ட அந்த